Hi students, welcome to NEET Toppers Tricks. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸில் வைக்கக்கூடிய மெயின் குவரி, சார் நீட் 2026க்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து எந்த லெசன்ஸ் நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ண மாதிரி ஃபிசிக்ஸ் 180 பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. அதுக்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நீட் 2026 பேட்ச் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அஃபிஷியல் ஆப்பை யார் யார் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமா, டஃபஸ்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஹவு டு பிகம் ஏ கிராண்ட் மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, எல்லாருமே செஸ்ஸில் தான் கிராண்ட் மாஸ்டர் போய்ட்டுருப்பீங்க. நம்ம நீட்டில் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியில் எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்ச் டீட்டெயில்ஸை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்மளோட பேட்ச் ஃபிசிக்ஸ் 180 பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னம்னா பேட்ச் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னம்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 50 பேர்த்துக்கு 2500 rupees பே பண்ணால் போதும். 1 இயர்க்கான பேட்ச் அக்சஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு லெசனுக்கு 400 கொஷின் அப்படிங்கிற வீதத்தில் 28 லெசன்ஸ்க்குமே பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மார்க் டெஸ்ட் சீரிஸ் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டீட்டெயில்டு லெக்சர் இருக்கும். ஒவ்வொரு லெசன்ஸ்க்கான டீட்டெயில்டு சிம்பிளி உங்களுக்கு புரியக்கூடிய லெக்சர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேட்ச் அப்படின்னாலே ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ட்ரிக்ஸ் பேஸ்டு சால்விங்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ பேட்ச் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2025 கொஷின் பேப்பரில் நம்மளோட பேட்ச் நோட்ஸில் இருந்து 13 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. 13 கொஷின்ஸ் அப்படிங்கிறது 2025 எக்ஸாம் பேப்பரில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். 13 கொஷின் ஃபிசிக்ஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஹியூஜ் நம்பர். ஸோ அந்த டஃபஸ்ட் கொஷின் பேப்பர்லேயே 13 கொஷின்ஸ் நம்மளோட டேரக்ட் நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இந்த பேட்சை மிஸ் பண்ணிக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2 மந்த்தில் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? நான் வந்து 2 செட்டாக பிரிச்சிருக்கேன்ப்பா, 11th செட் 12th செட். நான் ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு ஜஸ்ட்டு 120+ எடுத்தாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை கிளியராக சொல்லிடுறேன். பயாலஜியில் 340 நீங்கள் எடுத்தே ஆகணும். கெமிஸ்ட்ரியில் 160 எடுக்கணும். ஃபிசிக்ஸில் 120 எடுக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட்டாக நீங்கள் வச்சு செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக 620 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். யார் வேணாலும் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஃபிசிக்ஸை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட பேட்ச்லேயுமே இந்த லெசன்ஸ் மட்டும் தான் நான் டீச் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மார்க்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கேரண்டி ஃபிசிக்ஸில் 120+ வாங்க வைக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 11th நான் எந்த லெசன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ், தெர்மோடைனமிக்ஸ், சாலிட்ஸ், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், வேவ்ஸ், ஆசிலேஷன்ஸ், கிராவிடேஷன். இந்த 7 லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 12 கொஷின்ஸ் வரும். இந்த 7 லெசன்லேருந்து டோட்டலாக 12 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 12th பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, EMWs, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், நியூக்ளியர் அண்ட் ஆட்டம், டியூயல் நேச்சர், செமிகண்டக்டர், மேக்னெட்டிக் கரண்ட் அண்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த டோட்டல் 7 லெசன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 15 கொஷின்ஸ் வருது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 27 கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 14 லெசன் தான் படிக்க போகிறீங்க. பட் உங்கள் கையில் எவ்வளோ மார்க் வருது? டோட்டலாக கிட்டத்தட்ட 110 மார்க் உங்கள் கையில் வந்து சேர்ந்தது. ஸோ இந்த 14 லெசன்ஸை இந்த 2 மந்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் எண்டில் உங்கள் கையில் ஃபிசிக்ஸில்
டோட்டலாக 110 மார்க் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு போல்டுனஸும் இருக்கும். நீட் 2026க்கு பயப்படாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் பேசிஸ் என்னது, ஒரு லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டெப்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னோட நோட்ஸ் மட்டுமே போதும், வேறு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. என்னோட நோட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். நானும் கொஞ்சம் கொஷின்ஸ் அந்த லெசன்ஸில் சால்வ் பண்ணியிருப்பேன், நீங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். மினிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். 33 36 இயர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். பட் என்னோட சஜெஷன்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஜேஇ மெயின்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் லாஸ்ட் 7 இயர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நீட்டை பொறுத்தவரை 20 வருஷமும் ஜேஇ மெயின்ஸை பொறுத்தவரை 7 வருஷமும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் நான் ஆப்பில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 கொஷின்ஸ் கொடுப்பேன். மினிமம் நீங்கள் அதில் ஒரு 200 கொஷின்ஸ்னாச்சும் நீங்கள் ஒவ்வொரு லெசன்ஸ்க்குமே சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுக்கு வரணும், லெசன் வைஸ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் சீரீஸ்க்கு நீங்கள் வரணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் டு வே டு சக்ஸஸ். ஓகேங்களா, டன்னா. இந்த 6 ஸ்டெப்ஸை ஒவ்வொரு லெசன்ஸ்க்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டிசம்பர் உங்கள் கையில் 110 மார்க்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி சீட் கோட் ஃபார்முலா சீட் அப்படிங்கிறத மேக் பண்ணும். சீட் கோட் ஃபார்முலா சீட் நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அக்சஸ் ஆயிரும் சீட் கோட் ஃபார்முலா சீட்டு. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக சீட் கோட் ஃபார்முலா சீட் நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, எவ்வளோ கன்வெர்டட் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு A4 சீட்டில் ஒரு லெசனுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ், அடுத்த லெசனுக்கு அடுத்த ஃப்ரண்ட் பேஜ், அப்போ ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 லெசன்ஸ் கவர் பண்ணணும். டோட்டலாக 14 லெசன்ஸ்க்கு வெறும் 7 பேப்பரில் டோட்டல் ஃபார்முலாவுமே நம்ம சீட் கோட் ஃபார்முலா சீட்டாக நம்ம மேக் பண்ணி தந்துடுவேன். நான் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 லெசன்ஸ் நான் எக்ஸ்ட்ரா டீச் பண்ணுவேன். எந்தெந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்டு வேவ் ஆப்டிக்ஸ். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டர் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 2500 பெர் மந்த் ஆனேன்னு கேட்டிங்கன்னா பெர் மந்த் கிடையாது, 1 இயருக்கு உங்களுக்கு அக்சஸ் ஆகும். அந்த 1 இயரில் நீங்கள் எத்தனை தடவை வேணால் வீடியோஸ் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணால் PDF அக்சஸ் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணால் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட், அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை டைம் வேணால் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே ட்ரிக்கு தான். இந்த 14 லெசன்ஸை மட்டும் தரவாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது என்னதுன்னா ஃபிசிக்ஸை ஒதுக்கிடாதீங்க. ஃபிசிக்ஸை கேர் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் நீட் 2026. ஓகேங்களா, 2026 உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.